அழகே அழகு சரியல்ல டுடே எபிசோட்ல நம்ம பா பாக்கியராஜ், அதுக்கடுத்ததா மலர், தேவி, அதுக்கடுத்ததா மதியன்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் பக்கத்து டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்த டேபிளில் நம்ம சுரேஷும் தங்கராஜும் வந்து பயங்கரமாக குடிச்சிட்டு இருக்காங்க. தங்கராஜ் இருந்துட்டு சுரேஷை வந்து குடிக்க சொல்கிறாங்க. அந்த சைடு அவங்க அக்காவும் மலரும் வந்து மிரட்டுறதுனால, இல்லை மாமா எனக்கு ரொம்பவே தலைவலிக்குது, எனக்கு இப்போதைக்கு சரக்கெல்லாம் வேண்டாம் மாமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, குடிடா அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, இல்லை மாமா எனக்கு வேண்டாம், ஏன்னா நான் நாளைக்கு காலையில் கார் ஓட்டணும் இல்லையா, தலைவலி ரொம்ப எடுத்துக்கும், அதனால் எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குடிச்சிட்டு, சரி உங்கள் அண்ணனை வந்து குடிக்க சொல்லு அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அவங்க பாக்கியராஜ் இருந்துட்டு எனக்கெல்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு தங்கராஜ் வந்து குடிச்சிட்டு, நீ மட்டும் உன் குடும்பத்தோட ரொம்ப சந்தோஷமாக இருப்ப, ஆனால் நான் மட்டும் ஆசாசையாக வளர்த்த என் தங்கச்சியை பறி கொடுத்துட்டு இப்படி கொடைக்கானலில் அதுவும் கூட நான் சந்தோஷமா இருக்கணும்னு நீ எப்படி நினைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தங்கராஜ் வந்து ஷர்ட்டை பிடிச்சி பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா சுரேஷ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கால் வருதுன்னு சொல்லிட்டு ஓரமா போய் பேசிக்கிட்டு இருக்காங்க. மதியம் இருந்துட்டு சுரேஷவே பார்த்து மறிச்சிட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, உன் தங்கச்சியை நான் அடிச்சேன்னு சொல்லி என்னெல்லாம் பேச்ச பேசினேன், ஆனா உன்னால என் தங்கச்சி செத்தே போயிட்டாடா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நடந்ததுக்கெல்லாம் நான் எத்தனையோ தடவை மன்னிப்பு கேட்டாச்சு, நான் ரொம்ப வருத்தத்தோடு தான் இருக்கேன், ஆனால் அதுவே பேசிகிட்டு இருந்தா என்ன பிரயோஜனம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவர் வருத்தப்படாத நாளே இல்லைன்னு புரிஞ்சுக்கோங்கன்னு, இவரை விட்டுருங்கன்னு அப்படின்ற மாதிரி நம்ம மலர் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா சுரேஷ் கிட்ட போயிட்டு மதி இருந்துட்டு, அங்கே பாருங்க கொஞ்சம் இது எப்போவுமே நடக்கிற ஒரு விஷயம்தான், ஆனால் அதை நம்ம என்னங்க பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அங்கே உங்கள் மாமா உங்கள் அண்ணனை போட்டு அடிக்கிறாங்க, இது எப்போவுமே நடக்கிறதுன்னு சொன்னால் இதுக்காக அவங்க எவ்வளவோ வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க, அதுக்கெல்லாம் யாருங்க பதில் சொல்ல போகிறாங்க, அது உங்களால் புரிஞ்சுக்க முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு மதி வந்து சொன்னதுனால நம்ம சுரேஷ் இருந்துட்டு தங்கராஜை போயிட்டு தடுக்கிறாங்க. மாமா ப்ளீஸ் மாமா வேண்டாம் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு தங்கராஜை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்படின்னா உங்கள் அண்ணன் பண்ணதெல்லாம் சரின்னு சொல்லுறியா? நான் அண்ணன் பண்ணதெல்லாம் சரின்னு சொல்ல கிடையாது, ஆனால் இப்போ பேச வேண்டிய நேரம் இது கிடையாது, அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயமாம்மா, தேவையில்லாமல் பேசி வந்த இடத்துல பிரச்சனை வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரை ரூம்க்கு கூட்டிகிட்டு போயிட்டு சமாதானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் பாக்கியராஜ் ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காங்க. மலர் இருந்துட்டு அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, நாங்கள் ஈவினிங்குள்ளே வந்துடுவோங்க, பாப்பாவை ரெடியாக இருக்க சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் இந்த சைடு நம்ம சுரேஷ் இருந்துட்டு டவலெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. நான் நிறைய தடவை போகிற இடத்துலலாம் ஏதாவது ஒரு பொருளை விட்டுட்டு வந்துடுறேன், அந்த மாதிரி ஏதாவது விட்டுருக்க போகிறேன், எல்லாத்தையும் ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் இந்த சைடு நம்ம தங்கராஜ் இருந்துட்டு தலை ரொம்ப வலிக்குது அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு இருக்காரு. என்ன கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு தேவி கிட்ட கேட்கவும், நைட்டு ஏதாவது நடந்ததா, ஏதாவது நான் பிரச்சனை பண்ணனா, இல்லை யார்கிட்டயாவது சண்டை போட்டனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமான்னு சொன்னால் மறுபடியும் இவருக்கு ஞாபகப்படுத்தி சண்டை வர்ற மாதிரி ஆகிடும், அதனால் இல்லைன்னு சொல்லிட வேண்டியதுதான், அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் தான் யாரோ சண்டை போட்டாங்க, நீங்களும் எந்த சண்டையும் போடல அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததான் தேவியும் போயிட்டு பாக்கியராஜ் மலர்கிட்டலாம் போயிட்டு, நீங்களும் இதே மாதிரி பேசுகிறேங்க, அவர் என்ன கேட்டாலையும் அப்படி எதுவுமே நடக்கலைன்னு சொல்லிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக தங்கராஜ் இருந்துட்டு சுரேஷ்கியை கூப்பிட்டு, நைட்டு ஏதாவது பிரச்சனை எது நடந்துச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அப்படியெல்லாம் ஒன்றுமே நடக்கவே இல்லை மாமா அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. நீ சொன்னால் சரியாக தாண்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி வெக்கேஷன் பண்ணுறாங்கல்ல, பில் ப்ளே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. தங்கராஜ் இருந்துட்டு நானே என்னோட பில்லை வந்து கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக ஃபோன் பேசிகிட்டே இருக்கிறதுனால நம்ம பாக்கியராஜ் மொத்த பேருக்கும் பணத்தை கட்டலாம்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இதில் ஒரு 20,000 பணம் இருக்குது, மீதி கிரெடிட் கார்டில் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்டை வந்து கொடுக்குறாங்க. சுரேஷுக்கிட்ட போயிட்டு மதி இருந்துட்டு, ஒரு நிமிஷம் நீங்கள் இருங்க, நீங்களாவது பணம் கொடுக்கலாம்ல, இல்லை அண்ணனே தான் எப்போவுமே கொடுக்கும், அவரே கொடுக்கணும்னு என்ன அவசியமா, அவர்கிட்ட இருக்கோ இல்லையோ அது நமக்கு தேவையில்லை, ஆனால்
வந்து இங்கே இருந்த நாட்கள் எல்லாத்துக்கும் அவர் மட்டும்தான் ப்ளே பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் இது வரைக்கும் ₹1 கூட தரவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம சுரேஷே வந்து அதுக்கான அமௌண்ட்டை வந்து கொடுத்துட்றாங்க. மதி இதெல்லாம் பார்த்தோன்னே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. தங்கராஜ் இருந்துட்டு, "நீ ஏன்டா அவசரப்பட்ட? அதான் நான் வந்து கொடுக்குறேன்னு சொன்னேன்ல. பரவாயில்ல இருக்கட்டும் மாமா" அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அதோடு இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி அழகே அழகு சீரியல்ல அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.